ஒரு வாரத்துக்கு உண்டான லஞ்ச் பாக்ஸ் வீடியோ பார்க்கலாம் வாங்க. திங்கக்கிழமை வந்து பீட்ரூட் சாப்பாடு பண்ணியிருக்கிறேன். பீட்ரூட் நல்லா துருவி தேங்காய் போடாமல் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் வந்து முட்டை வறுவல். முட்டை தனியாக வறுக்க வேண்டான்னு அதுக்கு கூட ஒரு குடமிளகா போட்டு வறுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா கத்தரிக்காய் மசாலா போட்டு தோசைகள்லேயே போட்டு எடுத்துருக்கிறேன். அப்புறம் வந்து செவ்வாய்க்கிழமை வந்து நல்ல சுட சுட சோறு, அப்புறம் கொஞ்சமாக நெய். இந்த நெய் வந்து வீட்டிலே காய்ச்சின நெய். அப்புறம் வந்து கொள்ளு வந்து கடைஞ்சிருக்கிறேன். முதல் முறையாக கடைஞ்சிருக்கிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் பொரியலுக்கு வந்து புடலங்காவும் கேரட்டும் போட்டு நல்லா தேங்காய் போட்டு தாளிச்சிருக்கிறேன். அப்புறம் வந்து ஒரு வேக வச்ச முட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே வந்து பெப்பரும் உப்பும் தூவ சொல்லி என் பாப்பா சொன்னால் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அவள் கேட்டதை செஞ்சாச்சு. அப்புறம் வந்து புதன்கிழமை வந்து சிறுபருப்பும் அப்புறம் வந்து சுரக்காவும் போட்டு நல்லா கடைஞ்சிருக்கிறேன். இதில் நெய் போட்டுக்கிறேன். நெய் வந்து டெய்லி சேர்க்குறீங்களே, ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு சொல்கிறீங்க. நான் வந்து வீட்டிலே காய்க்கிறது, வெளியில் வாங்குறதில்ல. அப்புறம் இன்றைக்கி வந்து முட்டை வறுவல். இதில் வந்து பீர்க்கங்காய் போட்டு செஞ்சுருக்கிறேன். அப்புறம் வந்து ஒரு பாகற்காய் சிப்ஸு கொஞ்சம் வச்சுருக்கிறேன். என் குழந்தைங்களுக்கு பாகற்காய் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து வியாழக்கிழமை வந்து கேரட்டு சாப்பாடு பண்ணியிருக்கிறேன். கேரட்டு நிறைய, சாப்பாடு கம்மியாக இருக்கும் அதில். அப்புறமா வந்து இன்றைக்கி வந்து முருங்கைக்கீரை பொரியல், அதில் முட்டை போட்டு தான் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் வந்து ஒரு வேக வச்ச முட்டை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து வெள்ளிக்கிழமை வந்து என் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லீவு. அதனால் இன்றைக்கி லஞ்ச் பிளேட்டு நல்ல சுட சுட சோறு. அதுக்கப்புறமா தக்காளி தொக்கு எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து கோவக்காய் பொரியல், இது என் பாப்பாவுக்கு இஷ்டப்பட்டது. அப்புறம் வெங்காயம் போட்டு ஒரு ஆம்லேட்டு. அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.